கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் எப்படி போகலையோ அதே போல மணிப்பூருக்கு பிரதமர் போகணும். வேற உங்களுக்கு நான் சொல்றேன், சிஎம் எப்படி போகலையோ அதே மாதிரி சிஎம் போல, திருமாவளவன் எப்படி அரசியல் பண்றாரோ அதே மாதிரி பிஜேபி போகணும். சிஎம் கே மோசமான ஆட்சி, பாயாச ஆட்சின்னு கேட்டாங்க, டே ஒன்னு சொல்றாங்க. சிஎம் கூட நிக்கிறாங்களே, முட்டு கொடுக்குறாங்களே, ஒரு நாள் முட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வேண்டாமா? அப்ப யாரு யாருக்கு வீட்டி நான் கிள்ற மாதிரி சொல்றேன், மாப்பிள்ளை நீ அழுகுற மாதிரி அழுகுறா? பிஜேபியோட குழுக்குள்ள துடிக்கிறீங்க. இப்ப அதிகார மட்டங்கள் இவ்வளவு மிஸ்டேக் பண்ணிருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்படி ஒரு முடிவு பண்ணாங்க நீங்க சொன்னீங்க. யார் சொல்றா? நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இவங்க எல்லாம் எப்படி ஒரு முன்முடிவு போறாங்க. நல்லா கவனிங்க. அதிகாரிகளும் ஒரு தரம், நல்லா அரசு ஒரு பாயிண்ட், அரசு ஒரு சைட், தாவைக்கா ஒரு சைட். ரெண்டுல யார் பக்கம் தப்பு, யார் பக்கம் அதிக தப்பு, யார் பக்கம் குறைய தப்பு, யார் பக்கம் நியாயம் தான் விசாரிக்கிறேன். அப்ப நீங்களே ஒரு தரப்பாட்டு ஒரு சைடா இருந்துட்டு நீங்க எப்படி ஜட்மெண்ட் சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். அரசியல்வாதிகள் எப்பயுமே ஆதாயம் தரும். அவர்களுக்கு ஓஹோ விஜய் பயங்கரமா அடி வாங்கியிருப்பாரு போல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் இப்படி தலையை திருப்பி சிஎம் சார் இவங்க டென்ஷன் ஆகிட்டா. ஓஹோ அவர் பாதிப்படையில சீமானுக்கு என்ன டென்ஷன்? ஆமா, அவருடைய ஓட்டை முந்தல திமுக கூட்டணி உடைகிறதா டிசம்பர் ஜனவரி, விஜயோட கூட்டணி சேருகிறதா டிசம்பர் ஜனவரி, விஜயே அதிமுக சேருகிறாரா பிஜேபி கூட யோபாவடி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கங்க, நான் அளவு குத்திக்கங்க, மொட்டை அடிச்சுக்கங்க, கரும்புலி செம்பி குத்திக்கங்க, நீங்க எனக்கு என்னங்க பிரச்சனை?